மா என்னடி பசிக்குதுமா. இப்ப பாரு சோறு சோறுனுச்சு. பாப்படு சூடா ஏதாவது எடுத்துட்டு வாமா. சூடா தானே அடுப்பு இருக்கு, வந்து உட்காரேன், சூடா இருக்கும். வேற ஏதாவது எடுத்துட்டு வாமா. ஏன்டி இப்ப பாரு சோறு சோறுன்ட்டே அலையிற? யானைக்குட்டியில யானைக்குட்டி மாதிரி ஆயிட்ட. பொண்ணு பெத்தனா யானைக்குட்டியை பெத்தனான்னு எனக்கே சந்தேகமா இருக்கு. காலை பாரு, பேசிட்டு இருக்கு, காலை இங்க வச்சுட்டு இருக்கீங்க, இங்க இப்படி இங்க வச்சுக்கோங்க. பெருத்த குட்டி மாதிரி ஆயிட்டே வர. கண்ணாடி முன்னாடி போய் நில்லு. கண்ணாடி இவ்வளவுதான் இருக்கும், நீ கண்ணாடியில கூட பத்த மாட்ட. முதல்ல ஒல்லியார வழிய பாரு. எந்திரி முதல்ல. எந்திரிச்சு உட்காண்டல்ல. சோறு போடுவியா போட மாட்டியா? போடுறதுக்கான அறிகுறி இருக்கா இல்லையா? ஆமா வசிக்குதுமா, சோறு போடுமா. ஒன்னும் இல்லடி ராசாத்தி, இதே மாதிரி இதே டோன்ல பக்கத்து வீட்டு வாசல்ல போய் நில்லு. அவங்க ஏதாவது போட்டு அனுப்புவாங்க, பிச்சை எடுக்க சொல்ற. நீ எப்படியும் போடுற மாதிரி தெரியல, நானே போன்ல டாமினோஸ்க்கு ஆர்டர் பண்ணிக்கிறேன். சீஸ் பீட்சா டபுள் டபுளா போடுங்க. வேற எதாவது சொல்லுவாள், சீஸ் தான் சொல்லுவா. சீஸ். ஹலோ டாமினோஸ், I would like to order a chicken pizza. புரட்டாசி மாசம் இல்லை இல்லை உங்களை இல்லை, இங்கே வச்சு டிஸ்டர்பன்ஸ். நீங்களே சொல்லுவாங்கல்ல, எங்கே விட்டோம்? சிக்கன் பிட்ஸா அண்ட் தென் நியோபாலிட்டன் பீட்சா, ஒரு கார்லிக் பிரெட், ஒரு டயட் கோக் அண்ட் அப்படியே என்ன பண்ணுங்க, ஒரு பிரியாணி பேக் பண்ணிடுங்க. மெயினாக லெக் பீஸ் பெருசாக இருக்கணும் அண்ட் அரிசி நீளமாக இருக்கணும். நல்ல பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் ரைத்தா பேக்கெட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைங்க, எனக்கு 2 பேக்கெட் கூட வச்சுக்கோங்க. அண்ட் எண்ணெய் கத்திரிக்காய் இருக்கணும். அண்ட் மீனன் பார்த்தீங்கன்னா ஒரு பிரியாணி 2 பேருக்கு பத்துற மாதிரி இருக்கணும். ஒரு நிமிஷம் கேளுங்க சார். அண்ட் ஹலோ, நான் ஒரு சாரி பழக்க தோஷத்தில் சொல்லிட்டேன். வேலையெல்லாம் கேன்சல் பண்ணிக்கோங்க, பிட்ஸா மட்டும் வேணுமா? ஓகே. அண்ட் ஒன் மோர் திங், டாமினோஸில் பிரியாணி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா சீல்ஸ் ஆகும். தேங்க்யூ. ஆனால் எல்லாமே டபுள் டபுளாக சொல்கிற பற்றியா? அதனால தான் இன்னும் டபுள் எக்ஸ்எல்லையே இருக்கேன். நான் நாளையிலேருந்து ஜிம்முக்கு போகிறேன். பார்ப்போம். அக்கா, அக்காவா? ஃபர்ஸ்ட் இயர் கிளாஸ் ரூம் எங்க இருக்குன்னு தெரியுமா? சீனியர்ஸை கேட்டா தெரியும்னு சொன்னாங்க. நான் ஃபைனல் இயர் உங்ககிட்ட சொன்னேனா? இல்லையா? அச்சச்சோ, நானும் ஃபர்ஸ்ட் இயர் தான். ஹலோ, சாரி. பரவாயில்ல வா, ஃபர்ஸ்ட் இயர் கிளாஸ் ரூம் எங்கே இருக்குன்னு கேட்டுட்டு போவோம். வேறு பார்க்க குட்டியாக இருக்காளே, கூட போனால் எல்லாரும் இவளோட அக்காவான்னு கேட்பாங்க. வெல்கம் மேடம், வெல்கம். என்ன பார்க்குறீங்க? குர்தாஸ் எல்லாம் எங்கே இருக்கு? இந்த செக்ஷன் தான் மேடம். ஓகே மேடம், அது ஸ்மால் சைஸு, உங்களோட சைஸ் எல்லாம் அங்கே இருக்கு. இந்த அசிங்கம் நமக்கு தேவையா? நீ இப்பதானே புதுசுனால எவ்வளவோ பார்த்துட்டேன், இன்னும் நிறைய இருக்கு. போ. இதெல்லாம் எக்ஸல், டபுள் எக்ஸல், உங்கள் சைஸ்க்கு இதெல்லாம் தான் கரெக்டாக இருக்கும். போய் பாரு போ. மச்சான், இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குல்ல? இது நைட்டி தெரிஞ்சுதாண்டி சொன்னேன். இது எக்ஸல் கரெக்டாக இருக்கும்ல? எக்ஸல் கரெக்டாக தான் இருக்கும் மேடம். ஓகே, ட்ரையல் பார்ப்போம். என்ன மச்சான், ட்ரெஸ் கொஞ்சம் லூஸா இருக்க போல தெரியுது. நீ வேற, கரெக்டா எனக்கே அளவு எடுத்து வச்ச மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்கு, ஃபிட்டிங்லாம் கரெக்டா இருக்கு. என்னவா ஏதோ தேடிட்டு இருக்க போல தெரியுது. நம்ம வாசல்ல ஒரு சல்வார் மெட்டீரியல் பார்த்தோம்ல, அதை வாங்கி எத்து வீட்டு அக்கா கிட்ட தைக்க கொடுத்துடலாமா? வந்தப்பவே பண்ணியிருந்தோம்னா அவங்க நேரம் தச்சே முடிச்சிருப்பாங்க. வா அக்கா, நல்ல 8 மீட்டருக்கு துணி சுத்தி வைங்கக்கா. நேற்று கடைக்கு போயிட்டு எதுவுமே பத்தாம மெட்டீரியல் தானே எடுத்து வீட்டு அக்கா கிட்ட தைக்க கொடுத்துட்டு வந்த. எதுவுமே பத்தல, இன்னும் நல்லா சூடா சாப்பிட வேணும்னு கேளு, எல்லாம் பத்தும். அதெல்லாம் சரி, இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் பத்தல. எங்க அண்ணா பொண்ணு நாளைக்கு வருது, எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்றேன். அம்மா, நான் ஜிம்முக்கு போய் ஒல்லி ஆயிட்டு போடுவேன். அதெல்லாம் சரி, நீ எப்போ ஜிம்முக்கு போய் நீ ஒல்லி ஆகி அதெல்லாம் ஒரு வீட்டை பெருக்குடி. வீட்டு பேர் எவ்வளோ குப்பையா இருக்குன்னு குனிஞ்சு நிமிந்து வீட்டை பெருக்குனாலே இடுப்பு இல்லையானா மாதிரி ஆகும்.
just a traveling soldier, and I'll be all I can be. But right now, என்னமா பண்ணிட்டு இருக்காங்க? இங்க வாமா. ஜிம்முக்கு புதுசா? பார்த்தாலே தெரியுது. இதான் டம்பிள்ஸ். இத நல்லா தூக்குனா நல்லா இந்த மாதிரி மசில் இருக்கும், புரியுதா? ஆனா இப்போ நீ இத தூக்க கூடாது. சரி, இதுக்கு பேர் தான் ஏரோபிக்ஸ் பால். இதுல என்ன பண்ணிட்டு இருக்க? வந்தனக்கு காத்து விட்டுறது. தள்ளி மாமா, இப்படி வாமா. சரி, அதுக்கு பேர் தான் ட்ரெட்மில். அதுல போலாம்ல? இல்ல, அதை நீ இப்போ ஓட கூடாது. வேற என்னதான் பண்ணணும்? இங்க எல்லாரும் ஏதாவது பண்ணிட்டு இருக்காங்க பாத்தி, அவங்கள பார்த்து ஏதாவது பண்ணு. எல்லாருமா யாரையுமே காணும். ஏமா வந்தனைக்கு தொண்ணூத்தி ஏதாவது கேள்வி கேட்டே இருப்பியா? எக்யூப்மெண்ட்ஸை ரெஸ்ட் எடுத்துருக்குமா? நீயும் ஓரமா போய் ரெஸ்ட் எடுப்போ. இப்படி த்ரெட்மில்ல வேர்க்கு ஓடினா மட்டும் பத்தாது, புரியுதா? நல்லா டயட் ஃபாலோ பண்ணி ஒழுங்கா சாப்பிடணும். ஜாலடா சாப்பிடு. என்ன ஜிம் போல? இல்லம்மா, உடம்புலாம் வலிக்குது, நான் போல. இன்னும் பெருசா டயலாக் எல்லாம் பேசினேன், அது நேத்திக்கு, இது இன்னைக்கு. நான் தூங்க போறேன். நல்லா டயட் ஃபாலோ பண்ணி ஒழுங்கா சாப்பிடணும். உனக்கு பொரி உருளை வாங்கி வச்சிருக்கேன், எடுத்து தின்னு. சரி சரி, இனிமே சப்பாத்தி தான் வேணும், நெய் கீலாம் போடாத. அவன் டயட், ஓகே? அடியே தாய் கிழவி, சிம்பாலிக்கா சொல்லி காமிக்கிறியா? இனிமே நீ தான் என் பொரி உருண்டை. ஹலோ மச்சான், இன்னைக்கு பிரியா பர்த்டே ட்ரீட்டு தலைப்ப கட்டி போறோம், வரியா இல்லையா? நான் ஒரு 2 minutes கால் பண்ணட்டுமா? ஹலோ, நான் வரேன். அம்மா, சப்பாத்தி கேன்சல்.